பஷீர் எனும் அந்த கிராமத்தின் காலை வேளை மிக பிரகாசமாக இருந்தது. முல்லா மகிழ்ச்சியுடன் தனது சிறிய வீட்டை விட்டு வெளியே வந்தார். அவர் தனது கைகளை நீட்டி ஆனந்தமாக நடக்கத் தொடங்கினார். அன்று அவருக்கு ஒரு பிரச்சனை காத்திருந்தது. அது சற்றே பெரியது. ஆம், அவருடைய கழுதையை காணவில்லை. அவருடைய கழுதை அவரை எல்லா இடங்களுக்கும் சுமந்து செல்லும் தோழன், அவருடைய நகைச்சுவைகள் அனைத்தையும் கேட்கும் நண்பன், சில சமயங்களில் முல்லாவை விட புத்திசாலி என்பது போல நடந்து கொள்ளும் ஒரு சிறந்த துணை. ஆனால் இன்று கொல்லைப்புறம் அமைதியாக இருந்தது. கழுதை காணாமல் போயிருந்தது. ஒரு கணம் கண் சிமிட்டினார். கண்களை தேய்த்து மீண்டும் பார்த்தார். கழுதை உண்மையில் காணவில்லை. ஆனால் முல்லா கவலை கொள்ளாமல், அழுது புலம்பாமல் ஆனந்தமாக சிரிக்கத் தொடங்கினார். அதே சந்தோஷத்துடன் சந்தையின் நடுவே முல்லா நஸ்ருதீன் நீண்ட புன்னகையுடன் நடந்து செல்ல ஆரம்பித்தார். அவர் புன்னகை மட்டுமே செய்வதல்லாது, மிளிர்ந்த மகிழ்ச்சியோடும் தனது கரங்களை நன்கு வீசியபடியும் ஒரு சிறிய பாடலை முணங்கியபடியும் நடந்து கொண்டிருந்தார். அந்த ஊரின் மக்கள் அக்கழுதை அவருக்கு எவ்வளவு அவசியமான தேவை என்பதை நன்றாக அறிந்திருந்தனர். அதனால் அவர் கழுதை இல்லாமல் அதுவும் புன்னகையுடன் நடப்பதை பார்த்து திடுக்கிட்டனர். ஒரு பால் விற்கும் பெண்தான் முதலில் கவனித்தாள். அவள் துணிவாக முன்னே அடியெடுத்து அவரிடம் கேட்டாள், முல்லா, நீங்கள் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளீர்? உங்களுக்கு சொந்தமான கழுதை தொலைந்து விட்டது என்பதை உணரவில்லையா என்று கேட்டார். அந்த பெண்ணிடம் மகிழ்ச்சியோடு பதிலளித்தார், ஆமாம், என் நெருங்கிய தோழனான என் கழுதை தொலைந்து விட்டது என்பதை நான் அறிவேன். ஆனால் கடவுளுக்கு நன்றி. அவர் பெருமையாக சிரித்துக்கொண்டே மேலும் கூறினார், நான் அக்கழுதை மேல் சவாரி செய்திருந்தால் அக்கழுதையோடு நானும் தொலைந்திருப்பேன். இப்போது கழுதை மட்டும்தான் தொலைந்துள்ளது. எல்லோரும் இதை கேட்டு எள்ளி நகைத்தனர். அந்த பக்கத்து வீட்டு பெண்ணின் கண்கள் விரிந்தன. பின்னர் அவர் வெடித்து சிரித்தார். விரைவில் மேலும் சில கிராமவாசிகள் கூடினர். ஊரிலுள்ள இன்னொருவர் முன்னே வந்து கேட்டார், நஸ்ருதீன், முக்கியமான ஒன்றை தொலைந்துவிட்ட பிறகும் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுகிறீர்கள். அது எப்படி என்றார்.